விஜயாவோட வீட்டை கஷ்டப்பட்டு மீட்டு கொடுத்த முத்துவ விஜயா தன்னோட மகனை ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னங்க வாங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? எதுக்காக போன் எடுக்கல? ஆமா, போன காரியம் என்னாச்சு? நம்ம வீடு நமக்கு கிடைச்சிருச்சுல? டே முத்து, என்னடா நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கேன், இப்படி யாருமே பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என் வீடு எனக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பயங்கர கோவத்தோட புலம்பிக்கிட்டு இருக்க. அது நேரம் இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, ஏய் விஜயா, நம்ம வீடு நமக்கு கிடைக்கல, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து பழகாதன்னு நான் எத்தனை தடவை சொன்னேன்? என் பேச்சை எங்க கேட்ட? அவ கூட சேர்ந்ததுல இப்போ நம்ம வீட்டை இழந்து நிக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை போய் சொல்ல, இதை கேட்டதும் இங்க விஜயாவுக்கு அதிர்ச்சியாகி, ஐயோயோ, நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சா? அந்த சிந்தாமணிய நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட விஜயா வீட்டை விட்டு கிளம்ப. உடனே இங்க முத்துவ மீனாவும் இருந்துகிட்டு, அம்மா அம்மா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அப்பா உங்ககிட்ட விளையாட்டுக்கா சொன்னாரு. கண்டிப்பா நான் தான் சொன்னல, வீட்டை மீட்டு கொடுத்துருவேன்னு. உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். வீட்டை மீட்டு எடுத்தாச்சு, இந்தாங்க வீட்டோட பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வீட்டு பத்திரத்தை எடுத்து அங்க விஜயா கிட்ட கொடுக்க, விஜயாவோ அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படாத விஜயா, இந்த வீட்டுல எவ்வளவு கடனை வாங்கி உன் புள்ள மனோஜ் வச்சுட்டு போனா. ஆனா முத்து, ராத்திரியும் பகலுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு கடைசி நொடி வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்க விடாம எப்படியோ அந்த வீட்டை முத்து நமக்கு மீட்டு கொடுத்துட்டான். சொல்ல போனா நீ இவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, சரி சரி, அதெல்லாம் சொல்லிக்கலாம். என்னங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்ல, அதனால நம்ம வீட்டுல புதுசா போற மாதிரி ஒரு பால் காசி ஒரு பூஜை போட்டுடலாம். ஏன்னா எல்லாரோட கண்ணும் பட்டதுனாலதான் இப்படி கஷ்டத்துல போய் நம்ம விழுந்துட்டோங்க. இனிமே அதெல்லாம் நடக்க கூடாது, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா சொல்ல, முத்து சரிப்பா, இவ சொன்ன மாதிரி ஐயரெல்லாம் கூப்பிட்டு பூஜை ஏற்பாடு பண்ணு. மறுநாள் எப்பவும் போல ரவி, ஸ்ருதி, முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயா, அதே நேரம் பார்வதின்னு சந்தோஷமா ஒட்டுமொத்த குடும்பத்தோட இங்க பால்காசி சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்க. அதே நேரம் அங்க மனோஜோ கடையை விட்டு வீட்டுக்கு வராரு. ரவி, அங்க பாரு யார் வரதுன்னு. உன் அண்ணன் மனோஜ் தான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இந்த வீட்டை கடல்ல விட்டுட்டு அப்படியே கை கழுவி விட்டுட்டு அவர் கடையை பாத்துக்க போனார்ல. என்னோட வாழ்க்கை என்னோட சுயநலம் தான் முக்கியம்னு போனவரு இப்போ எதுக்காக வராராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி சொல்ல, ஏய் ஸ்ருதி, கொஞ்ச நேரம் அமைதியாரு. எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த நேரமா பார்த்து அவனை நாம ஏதாவது பேச போய் அப்புறம் அம்மாவுக்கும் கோபம் வந்துடும். நாம எதுவா இருந்தாலும் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். டேய் மனோஜ், என்ன வாசல்ல நின்றுகிட்டு இருக்க? உள்ள வா அப்படின்னு ரவி கூப்பிட, இங்க அண்ணாமலை ஒரு பக்கம் மனோஜை மறைச்சிக்கிட்டு இருக்க. இங்க விஜயாவோ போய், டே மனோஜ் வாடா, பாவம் என் புள்ள அந்த கடையில தங்கி தங்கி துரும்பா இழைச்சி போனதுதான் மிச்சம். டே மனோஜ், இந்த வீட்டை முத்து மீட்டு கொடுத்துட்டான்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இந்த வீட்டுல நீ நிம்மதியா தூங்கலாம், புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, விஜயா நீ தூங்கலாம், ஆனா இந்த வீட்டை மறுபடியும் எனக்கு தெரியாம பத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் என்னமோ யார்கிட்டயோ கடன்ல கொடுக்கறன்னு ஏதாவது பண்ணி எங்களை மறுபடியும் நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன், நீ உயிரோட இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச. உடனே சந்திரா இருந்துகிட்டு, அண்ணன் எல்லாரும் சந்தோஷமா இருக்க நேரம் எதுக்காக என்னென்னமோ வார்த்தைகளால பேசிக்கிட்டு, ஐயரே நீங்க பூஜை ஆரம்பிங்க அப்படின்னு சந்திரா சொல்ல, உடனே அங்க நின்னுகிட்டு இருந்த பார்வதிய கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து, ஏ பார்வதி, உண்மையா சொல்றேன், எங்க தான் போனாலும் நமக்கு மரியாதை 4 நாள் தான். அதை தாண்டி நாம இருந்தோம்னா அதை விட அசிங்கம் நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வீட்டை இழந்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் போய் நான் அவமானப்பட்டு யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுதான் பெரிய விஷயமே. இனிமே இந்த வீட்டை யார் பேச்சை கேட்டும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பேச, ஏ விஜயா, நீ இவ்வளவு பேசுறியே, ஆனா உனக்காக ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா முத்து பாவம் இந்த வீட்டை கடன் பட்டு உனக்காக மீட்டு கொடுத்துருப்பான். இப்பயாவது உன் பையன் மனோஜ் கிட்ட சொல்லு, அந்த 38 லட்சம் ரூபாய் கடன்ல பாதியாவது அவனை ஏத்துக்க சொல்லு, புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பார்வதி சொல்ல, இங்க விஜயாவோ அங்க முத்துவை திரும்பி ரொம்ப ஏக்கத்தோடவே பாக்குறாங்க. ஒரு தடவையாவது அம்மா நமக்காக நம்மளை கட்டி பிடிச்சு ஒரு அன்பா நன்றி சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. அதே சமயம் எங்க பாட்டி வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்த பாட்டியை பார்த்ததும் முத்துவும் மீனாவும் வேக வேகமா போய் கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட வந்த பாட்டியோ அங்க விஜயாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஏண்டா அண்ணாமலை, இவளையெல்லாம் இன்னும் ஏண்டா வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்க? நீ பண்றது தாண்டா பெரிய தப்பே. ஆமாண்டா, எல்லாத்தையும் முத்து சொன்னான். ஏய் விஜயா, என்னமோ பெருசா பேசுவ. என்னோட வளர்ப்பு தான் நல்ல வளர்ப்பு. என் புள்ள மனோஜ் தான் நல்ல பையனை நான் வளர்த்து வச்சிருக்கேன். நீங்க எப்படி கேவலமான ஒரு பையனை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு முத்துவை எப்படி அசிங்கப்படுத்தி பேசுவ? கடைசியில இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததே என் பேர முத்துடி. இப்ப சொல்லு, யாரோட வளர்ப்பு நல்ல வளர்ப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி பேச, அத்தை இப்போ என்னத்தை சொல்ல வரீங்க? ஆமாண்டி, அப்படிதான் பேசுவேன். இப்படி யாருக்குமே தெரியாம, கட்டுன உன் புருஷன் அண்ணாமலைக்கு கூட தெரியாம இந்த வீட்டை பொய்யான கையெழுத்த போட்டு அடமானம் வச்சிருக்கீங்களே. நீயும் உன் புள்ளையும் எப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கீங்க? ஏன்பா முத்து, நீ எதுக்காகப்பா இவன் வாங்கின கடனை போய் உன் தலையில சுமையா சுமந்துக்கிட்டு ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு இந்த வீட்டை மீட்டு எடுத்திருக்கணும்? ஏன் இவனால பணத்தை கொடுக்க முடியாதா? டே மனோஜ், நீ ஏன்டா பணத்தை கொடுக்கல? பாட்டி, அது நான் பணத்தை கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா அப்பா தான் சொன்னாரு, இந்த கடனை முத்து அடைக்கிறானா முத்துக்கு தான் இந்த வீடு, மத்தபடி இதுல உனக்கு சல்லி பைசா கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பேச வந்த கோவத்துக்கு அங்க பாட்டி, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி முத்து கூட பிறந்துட்டு மூத்தவனா இருந்துட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏன்டா அண்ணாமலை, இவெல்லாம் திருந்தவே மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டி ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க விஜயவோ, அத்தை அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, வீட்டை தான் மீட்டு எடுத்தாச்சுல, இனிமேலும் மனோஜ் எதுக்காக இப்படி கரிச்சு கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம், நல்ல நாள் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பூஜை ஆரம்பிக்க சொல்ல, அதே நேரம் இங்க வக்கீலுங்க 2-3 பேர் அங்க வீட்டு வாசலுக்கு வரதை பார்த்ததும் இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, சார் வாங்க சார், இந்த வீடு தான், நான் தான் அண்ணாமலை, உள்ள வாங்க, நான் தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, இதை பார்த்ததும் இங்க விஜயா இருந்துகிட்டு, என்னங்க வக்கீல் எதுக்காகங்க இப்போ வீட்டுக்குள்ள வராங்க? இங்க என்ன நடக்க போகுது? பூஜை தானே நாம வச்சிருக்கோம். விஜயா, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. நான் நேத்து உங்ககிட்ட பத்திரம் கொடுத்தல, அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு இங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, விஜயாவோ என்ன ஏதுன்னு தெரியாம குழப்பத்தோட வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து அங்க அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. சார் சொல்லுங்க சார், இந்த வீட்டை யார் பேர்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த வக்கீல் கேட்க, இங்க அண்ணாமலை இருந்துகிட்டு, இந்த வீட்டை முத்து மீனா இவங்க 2 பேர் பேர்ல தான் நீங்க மாத்தி எழுதணும். என்னோட இளைய பையன் முத்து, அவன் பேர்ல தான் சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதை கேட்டதும் அங்க விஜயாவுக்கும் மனோஜுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அதை பார்த்ததும் இங்க விஜயா இருந்துகிட்டு, என்னங்க என்னங்க நடக்குது? இந்த வீட்டை முத்துவுக்கும் மீனாவுக்கும் எழுதி வைக்கிறீங்களா? என்னங்க இது? ஏய் விஜயா, நான் தான் சொன்னல, இந்த வீட்டு கடனை அடைக்கிற முத்துவுக்கு மட்டும்தான் இந்த வீட்டு மேல உரிமை இருக்கு சார். இந்த வீட்டை என் பையன் முத்துவுக்கும் என்னோட லாஸ்ட் பையன் ரவிக்குமே இந்த வீடு முழு உரிமை இருக்குன்னு இந்த பத்திரத்துல எழுதி இருக்கு சார். இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த பத்திரத்தை கொடுக்க, உடனே இங்க மனோஜ் இருந்துகிட்டு, அம்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. டேய் என்னடா சரியில்லை? அண்ணாமலை இப்பதாண்டா சரியா பண்றான். இந்த வீட்டை ஒன்ன நம்பி கொடுக்கவே கூடாதுரா. கடன்ல தூக்கிட்டு போய் விட்டுட்டு ஒட்டு மொத்தமா இந்த வீட்டையே ஏலத்துக்கு விட பாத்தியே, நீ எல்லாம் ரொம்ப நல்லவன்டா. அண்ணாமலை, இப்பதான்ப்பா நீ சரியான முடிவு எடுத்திருக்க. இப்பதான் உன்னை என் பையன் சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. மீனா, முத்து, உண்மையா சொல்றேன், இந்த வீட்டுக்கு முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி அங்க முத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மீனா இருந்துகிட்டு, ஐயோ பாட்டி அதெல்லாம் வேண்டாம், என் புருஷனுக்கு திறமை இருக்கு. நாங்க 2 பேரும் உழைச்சு நல்லபடியா நாங்க நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு மேலேயே ஒரு வீட்டை கட்டி குடி போகுவோம். அதுக்காக இந்த வீட்டை எதுக்காக அத்தைய மீறி எங்க பேர்ல எழுதி வைக்கணும்? வேண்டாம் பாட்டி, மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா சொல்ல, ஏய் விஜயா பாத்தியா, இதுவே உனக்கு எழுதி கொடுத்திருந்தா பல்ல காட்டிக்கிட்டு வாங்கியிருப்ப. மீனாவா இருக்கவே போனா போதுன்னு சொல்லி விட்டு கொடுக்கறா. இது தாண்டி பெருந்தன்மை. அண்ணாமலை, இவங்க என்ன சொன்னாலும் சரிப்பா, இந்த வீட்டை அவங்க பேர்ல தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு, என்னங்க இந்த வீடு என் பேர்ல இருக்கு, அப்படி இருக்கும்போது என்னோட அனுமதி இல்லாம இந்த வீட்டை எப்படி நீங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரவிக்கும் எழுதி கொடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாதுங்க. நான் சாகர வரைக்கும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கணும்.
அப்படியா? அப்போ இதுல நீ கையெழுத்து போட மாட்ட அப்படிதானே? இந்த பத்திரத்துல எனக்குமே உரிமை இருக்கு. உன்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தனோ இந்த வீட்ல எனக்கும் சம பங்கு இருக்குன்னு சொல்லி உன் அப்பா, அதான் என் மாமனார் எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ கையெழுத்து போடலைன்னா என்ன? நான் கையெழுத்து போட்டு இந்த வீட்டை முத்துவுக்கும் மீனாவுக்கும் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை சொல்ல, இங்க விஜயாவுக்கோ தலையில இடி விழுந்த மாதிரி அப்படியே ஒரு ஓரமா போய் நிக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க பார்வதி இருந்துகிட்டு, விஜயா, இப்பதான் அண்ணாமலை அண்ணன் சரியான முடிவு எடுத்திருக்காரு. முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை ஒன்னும் வாங்கிக்கிட்டு உன்னை நடு தெருவுல நிறுத்த போறதில்ல. அவங்க எப்பவுமே உன்னோட பழைய பிள்ளைகளா தான் உன் கூட இருப்பாங்க. இப்படி தலையில இடி விழுந்த மாதிரி எல்லாம் ஒரு ஓரமா மூஞ்ச தூக்கிட்டு உக்காந்துகிட்டு இருக்காத. நேத்தே இந்த வீடு ஏலத்துக்கு போக வேண்டியது, யார் கையிலயோ அதான் அந்த சிந்தாமணி கையில போக வேண்டியது நிப்பாட்டி முத்து வாங்கியிருக்கானா, இந்த வீட்டுக்கு முழு உரிமையும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்வதி அங்க விஜயா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க வக்கீலுமே அதுக்கான ப்ராசஸ முடிச்சதும் இங்க அண்ணாமலையோ அந்த பத்திரத்தை எடுத்து முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் இந்த பத்திரத்தை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, இங்க முத்துவும் மீனாவும் சந்தோஷத்தோட அந்த வீட்டு பத்திரத்தையும் வாங்கிக்கிறாங்க.